அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே சமூகத்தில் மாற்றங்கள் நிகழணும், முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் எதை சீர் செய்யணும், எதை மேம்படுத்தணும், எதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா கடைசியில் அது போய் நிற்கிற இடம் நம்முடைய கல்பு தான், நம்முடைய உள்ளம் தான். அதுக்கு நிகராக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற இன்னொரு காரணி உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காரணங்களும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும்ல. பொருளாதாரம் வந்துச்சுன்னா அது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும், துன்பங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும், மரணங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதில் சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். இது மாதிரி வாழ்க்கையில் மாற்றங்கள் பல்வேறு காரணங்கள்னால ஏற்படும். நம்முடைய படிப்பின் வழியாக, நாம் பெறக்கூடிய பட்டங்களின் வழியாக, நம்முடைய தொடர்புகளின் வழியாக, நமது நண்பர்களின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி நம்மளை மாற்றுற பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இது எல்லாமே மாற்றும் தான். நம்முடைய நட்பு மாற்றும், நம்முடைய செல்வம் மாற்றும், நம்முடைய வறுமை மாற்றும், நம்முடைய பெற்றோர்கள் மாற்றுவாங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்ம மாற்றுவாங்க. பிள்ளைகள்னாலேயே மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக அல்லது அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக, அது அவங்க கெட்டு போயிடுவாங்களே என்பதற்காக இப்படியாக மாறினவங்க கூட உண்டு. இது மாதிரி மனித வாழ்க்கையை மாற்றுகிற காரணிகள் நம்மளை சுற்றி லட்ச காரணிகள் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றையும் விட பிரதானமாக நம்ம வாழ்க்கையில் அடி முதல் நுனி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதை தலைகீழாக புரட்டி போடுகிற பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஆற்றல் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய சிந்தனைகளுக்கு தான் இருக்கிறது. அதுதான் எல்லாவற்றுக்குமான அடிப்படை. இப்போ நாம் சொன்ன இந்த பட்டியல் எல்லாமே நம்மளை மாற்றுது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் முக்கியமானது, அதுக்கு அடிப்படையானது என்னென்னு தேடணும்னா அதுவும் உள்ளம் தான். அந்த உள்ளம் மாறுவதன் வழியாகத்தான் பொருளாதாரத்தின் காரணமாக மாற்றங்கள் ஏற்படும். உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுவதன் வழியாகத்தான் பெற்றோர்களினால் மாற்றங்கள் ஏற்படும். உள்ளங்கள் ஏற்படுற மாற்றத்தினால தான் பிள்ளைகளினால் நமக்கு பிள்ளை ஒரு காரணமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்தில் அதுக்கான மாற்றத்திற்கான ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கணும். எல்லாவற்றுக்குமான அடிப்படை அதுதான். இது நம்முடைய சொந்த கருத்து இல்லை, நம்முடைய ஆராய்ச்சி இல்லை, நம்முடைய சிந்தனை இல்லை, நாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இல்லை. மனுஷன் என்கிற இந்த ப்ராடக்டை, இந்த தயாரிப்பை தயாரித்த படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய கூற்றே அதுதான். அல்லாவே அதுதான் நமக்கு சொல்கிறான். நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றங்களும் நம்முடைய வாழ்வினுடைய பின்னடைவுகளும் தோல்விகளும் எல்லாமே அந்த உள்ளத்திற்குள்ளே தான் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் உள்ளத்துக்குன்னு சில பேசிக் தகவல்களை இன்பில்டாக ஆரம்பத்திலேயே நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்துக்கு வரும் பொழுதையே நமக்குள்ளே சேர்த்து அதை தயார் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷனை வெளியே அனுப்பியிருக்கிறான்ல. மனிதன் என்கிற இந்த படைப்பை நாம் எப்படி வெளியே வந்திருக்கோம்னு கேட்டால் நம்முடைய உடலோட, கண்ணோட, மூக்கோட, காதோட வந்திருக்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்தோடையும் உள்ளத்துக்குள்ள சில சிந்தனைகளோடையும் அப்படி தான் எல்லாம் நம்மளை இந்த உலகத்துக்கே அனுப்பி வச்சிருக்கிறதாக குர்ஆன் சொல்லுது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சூறாவிலேருந்தே நம்ம அதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வஷம்சி வல்லுஹாஹா பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் கூட இருப்பீங்க. வஷம்சி வல்லுஹாஹா பிரபலமான ஒரு சூறா தான். ஆளுமைகள் நிறைய தொழுகைகள் எல்லாம் ஓதுவாங்க, இஷாவுடைய தொழுகைகள்லாம் அதிகமாக ஓதுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு சூறா. அந்த சூறாவில் அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வர்ற அளவுக்கு ஒரு சூறா. அதில் கடைசியில் தான் எல்லாம் சில மெசேஜ் சொல்கிறான், சில செய்திகளை சொல்கிறான். கடைசியில் ஒரு 4-5 வசனங்கள், ஒரு 6-7 வசனங்களில் ஒரு சில செய்திகள் இருக்கிறது. அந்த செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி பீடிகையாக அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலிருந்து பீடிகை போட்டுக்கிட்டே வர்றான்ல. அப்போ ஒரு விஷயத்தை சொல்வதற்கு எவ்வளவு பீடிகை, எவ்வளவு முன்னுரை சொல்லப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் முக்கியமானதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 4-5 வரிகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வேண்டி பல வசனங்கள், பல வரிகள் தொடர்ந்து எல்லாம் பீடிகை போட்டுக்கிட்டே வர்றான். எப்படி வர்றான் அந்த வசனத்தை கவனிங்க நீங்கள். ஒஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, சத்தியமிட்டு அல்ல சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்போ சொல்லுவோம்? ரொம்ப உறுதியான விஷயத்தை தான் அப்படி சொல்லுவோம். இயற்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்கு சத்தியம் பண்ணுவோம்? எது சந்தேகத்திற்கு இடமில்லையோ, எது ரொம்ப முக்கியமானதோ, எதை நம்பித்தான் ஆகணுமோ, எதை நம்புறதுல மனுஷனுக்கு சந்தேகம் வருமோ, சில நேரத்தில் இது சொல்கிறவன் கேட்பானா கேட்க மாட்டானா, நம்புவானா நம்ப மாட்டானா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் தான் அப்படின்னா சத்தியத்துக்கு தான் பயன்படுத்துவோம். அப்போ முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம் என்கிற வகையில் தான் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்ல வரும்பொழுது சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக. ஆனால் அதில் இன்னொன்று கவனிக்கணும். அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான்றதுக்காண்டி நம்ம அதே மாதிரி அல்லாஹ் மாதிரி சத்தியம் பண்ணக்கூடாது. நமக்கு சத்தியத்துக்கு விதிகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கு விதிகள் கிடையாது. அல்லாஹ் யார் மேலேயும் பண்ணுவான், எதன் மேலேயும் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ஆர்டர் போடுறதுக்கு யாரும் கிடையாதுல்ல.
அவனுடைய ஆர்டரை நம்ம ஒபே பண்ணணும், நம்ம கட்டுப்படணுமே தவிர அவனுக்கு ஆர்டர் போட முடியாது. அவனுடைய படைப்புகள் எதன் மீதும் அவன் சத்தியம் பண்ணுவான். அப்படிதான் அல்ல ஆரம்பிக்கிறான். ஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வலுஹாஹா, அந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. சூரியன் என்கிற பொருள் ஒன்று, அந்த பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைவு என்னன்னு பார்த்தா வெளிச்சம் கிடைக்கிறது. வலுஹாஹா, அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக. இதா தலாஹா, அதை தொடர்ந்து வருகிற அந்த சூரியனை தொடர்ந்து வருகிற, சூரியன் போனோன்னு சூரியனுக்கு பின்னாடியே சந்திரன் வருகிறது, அதை தொடர்ந்து வருகிற சந்திரன் மீது சத்தியமாக. வன் நஹாரி இதா ஜல்லாஹா, அந்த சூரியனை வெளிப்படுத்துகிற பகலின் மீது சத்தியமாக. பகல்ல தான் சூரியன் வருகிறது, இரவுல சூரியன் வரல. அப்ப அந்த பகல் பொழுதின் மீது, வன் நஹாரி இதா ஜல்லாஹா, அந்த சூரியனை வெளிப்படுத்துகிற பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா எல்ஷாஹா, அந்த சூரியனை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக. இரவுல இல்லாம போயிடுது, வெளிச்சம் இல்லாம போயிடுது. வல்லைலி இதா எல்ஷாஹா, அப்போ அந்த சூரியனை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக. பஸ் சமாயி, வானத்தின் மீது சத்தியமாக. ஒவ்வொரு பொருளையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஆனா ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் பல்வேறு தகவல்களும் பல்வேறு செய்திகளும் பல்வேறு பாடங்களும் புரிந்திருக்கிறது. பஸ் சமாயி, வானத்தின் மீதும், மமா பனாஹா, அந்த வானம் வடிவமைக்கப்பட்டதின் மீதும். வானத்தை எப்படி வடிவமைச்சிருக்கோம் பாரு. அந்த வானத்தை வடிவமைச்சிருக்கிற விதத்தை பத்தி குர்ஆன் பல இடத்துல சிலாயித்து பேசுகிறது. ஒரே ரெண்டு இடம் இல்லை. குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனமாற்றங்கள் ஏற்படுவதற்கு, சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வானம்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கருவி. ஆனா நம்ம அதை ஒரு கருவியாவே பார்க்கல. நம்ம எத்தனை பேர் வானத்தை ஒரு பெரிய விஷயமா, வாழ்க்கை மாற்றத்துக்கு, சிந்தனை மாற்றத்துக்கு நாம இப்ப எத்தனை தடவை அந்த வானத்தை பயன்படுத்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலானவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. சில பேருக்கு ஏதாவது இருக்கும், ஒன்று ரெண்டு, எப்பவாவது அத்திபுத்தமா இருக்கும். என்னைக்காவது ஒரு மழை காலத்துல, ஒரு இதமான காற்று காலத்துல, ஒரு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டு பக்கத்துல மனைவியோ பிள்ளைங்களோ நண்பர்களோ இருந்தா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு அது கூட அந்த சூப்பரை ரசித்ததோடு முடிஞ்சு போயிடும். அதை தாண்டி என்ன இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி அதை நேரம், அதுக்கு நேரம் செலவழிச்சவங்க, அதை கவனிச்சவங்க எத்தனை பேர்? யாரும் கை தூக்க பார்க்கல. என்ன செய்வீங்க தெரிஞ்சுக்கிறக்கா? என்ன செய்வீங்க நீங்க? நைட்ல பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை நம்ம யோசிக்க முடியும். நம்ம அதாவது கீழே நம்ம வசிக்கிறோம் போது நம்ம வாழ்ந்தோது நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா? உண்மை வானம் ரொம்ப பெரிய அற்புதமானதுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. தள்ளி போடாதீங்க, தள்ளி போட்டால் மறக்கடிச்சிருவான். நம்முடைய ஓட்டத்தில் வானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வேறொரு இடத்துல சொல்லலாம், சூரத்துல் முல்க்ல சொல்லுவான். நீங்க வானத்தை பாருங்க, எப்படி பாருங்க? வானத்துல ஏதாவது முரண்பாடு இருக்கிறா? ஹல் தரா மின் ஃபுத்தூர், அல்லாஹ்வுடைய அந்த படைப்புல அந்த வானத்துல ஏதாவது ஒரு ஓட்டை, ஏதாவது ஒரு கோளாறு, ஏதாவது ஒரு முரண்பாடு என்னமாவது இருக்குதா அப்படின்னு நீ முதல்ல தேடி பார்ப்பா. ஹல் தரா மின் ஃபுத்தூர், நீங்கள் அதில் முரண்பாடுகளை, குறைபாடுகளை ஏதேனும் காண்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. அந்த கோணத்துல யோசிக்கும் போது குறைபாடுகளே இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னாலே அதுவே ஒரு வகையான ஒரு சித்திரத்தினுடைய உள்ளத்துக்குள்ள உண்டா. ஒரு பயமா இருக்கலாம், ஒரு பிரம்மாண்டமா இருக்கலாம், ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். அந்த மன உணர்வை வார்த்தைகளை சொல்லவே முடியாது, அதை புரிய வைக்கவே முடியாது. அதை நீங்க ஃபீல் பண்ணாதான் முடியும். சில விஷயங்களை அப்படிதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சில விஷயங்களை வார்த்தைகளை என்னதான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணினாலும் அதை கடைசியில நீங்க பார்த்தா மட்டும்தான். இப்போ ஒரு மைசூர் பாகுன்னு வச்சுங்களேன். ஒரு மைசூர் பாகு நல்ல டேஸ்டா இருக்கிற மைசூர் பாகு, நல்ல நெய்யெல்லாம் ஊற்றி ஸ்ரீகிருஷ்ணா ரெடி பண்ணியிருக்கலாம், அல்லது A2Bல அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஸ்பெஷலாக உங்களுக்காக வேண்டி தயார் பண்ண ஒரு மைசூர் பாகு. இந்த மைசூர் பாகு டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த மைசூர் பாகு டேஸ்ட்டை எப்படி உங்களுக்கு நான் சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன்? என்ன டேஸ்ட் தெரியுமா? அப்படியே அந்த நெய்யை ஊற்றி புறப்புறன்னு அந்த மாவை, மாவுன்னா மாவு மாதிரியும் இல்லை, பரபரனும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில அப்படி வாயிலத்துக்கு வச்ச உடனே அவ்வளவு இனிப்பா, அவ்வளவு சுகமா, வச்சதே தெரியல, எப்படிதான் உள்ள போச்சுனே தெரியல, வச்ச உடனே லப்பக்குன்னு உள்ள போச்சு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மைசூர் பாகு தயாரிப்பை பற்றி பேசுகிறேன், அதில் போடப்பட்ட இன்க்ரீடியன்ஸை பேசுகிறேன், அதில் உள்ள சுவையை பேசுகிறேன், அதில் உள்ள இனிப்பை பேசுகிறேன், அதில் எவ்வளோ இனிப்பு கலந்துருக்குறாங்க அப்படி எல்லாத்தையும் பேசுகிறேன். சரி, எல்லாத்தையும் சொல்லியாச்சுல. சொன்னதோடு மட்டும் இல்லை, சொன்ன உடனே உங்களுக்கு இன்னும் அதை புரிய வைக்கணுன்றக்காக என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய படம் போட்டு காட்டுறேன். பாருங்க மைசூர் எப்படி பாரு, அவர் எப்படி திங்க இருப்பார். ஒரு ஆளை திங்க விட்டு அவர் அப்படியே ஒரு துண்டை எடுத்து பிச்சு வாயில போடுறாரு, அப்படியே உள்ள அதை அப்படியே ரசிச்சு கண்ணை மூடுறாரு, அப்படியே உள்வாங்க தின்னு முடிச்ச உடனே அப்படி அவரே அறியாம முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வருது, என்ன டேஸ்டியா அப்படின்னு அப்படி வியந்து பார்க்குறாரு. அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பார்க்குறீங்க. அவங்க நேராக மைசூர் பாகு ஃபேக்ட்ரிக்கு உங்களை அழைச்சிட்டு போயாச்சு, அங்கே ஒரு வீடியோ,
அந்த வீடியோ என்ன, மைசூர் பாக் ஸ்டார்டிங்ல இருந்து சட்டி அடுப்புல வச்சதுல இருந்து அதுல என்னெல்லாம் போடுறான், நெய் எப்படி ஊத்துறான், எவ்வளவு நேரம் வைக்கிறான், எப்படி பொன்னிறமா மாறுது பாருங்க. அப்படிலாம் உங்களுக்கு அந்த லைவ் கமெண்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் காட்டியாச்சு. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டே எல்லாத்தையும் மைசூர் பாக் எப்படின்னு தெரிஞ்சிருமா உங்களுக்கு? எல்லாம் சொல்லியாச்சு, சொல்லி முடிஞ்சாச்சு. மைசூர் பாகு புரிஞ்சிருப்பா உங்களுக்கு? மைசூர் பாகு தெரிஞ்ச ஆட்கள் தெரியாத ஒருத்தனையும் எக்ஸ்பிளைன் அப்படி வச்சுக்கோங்களேன். லண்டன்ல இருக்கா ஒருத்தன், இந்த லண்டன்ல இருக்கிறவனுக்கு மைசூர் பாகு டேஸ்ட்டை நீங்க கன்வே பண்ணணும். எப்படி டேஸ்ட் தெரியுமா அப்படின்னு வீடியோ போட்டு விளக்குனாலும் சரிதான், புத்தகம் போட்டு விளக்குனாலும் சரிதான், மணிக்கணக்கில் பயன் பண்ணி விளக்குனாலும் சரிதான். அந்த விளக்கத்தை எப்படியா கன்வே பண்ண முடியுமா? அவ்வளோ டேஸ்டா, அப்படி சூப்பராக இருக்குமா அப்படின்னு அந்த சூப்பரை எப்படி எடுத்து பிச்சு வாயில போட தான் தெரியும். அந்த டேஸ்ட் அவன் அணியணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன, அதுக்கு மணிக்கணக்கில் உட்காந்து பேச்சை கேட்டாலும் ஒன்றும் கதைக்கு ஆகாது. அதன் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தலாம். அது சாப்பிடுப்பா, அது நல்லா இருக்கும்பா, எங்கேயாவது கிடைச்சா விட்டுறாத, எங்கேயாவது கிடைச்சா திங்காம விட்டுறக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்த முடியுமே தவிர மைசூர் பாகுடைய டேஸ்ட் இதுதான் அப்படின்னு உனக்கு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் வானம் பிரம்மாண்டம், அவ்வளவுதான். நான் மைசூர் பாகு டேஸ்ட்டை விளக்க நினைச்சா என்ன ரிசல்ட்டோ அந்த வானத்தின் பிரம்மாண்டத்தையும் வானத்தின் வழியாக அடைகிற பாடத்தையும் அது உங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்துகிற மனமாற்றத்தையும் அப்படி அவ்வளவுதான் என்னால் விளக்க முடியும். என்னால் மட்டும் இல்லை, யாராலையும் அப்படித்தான் விளக்க முடியும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அதனால தான் சொல்றான், வானத்தை பாரு, ஏதாவது கோளாறு இருக்கா, ஏதாவது உடைபாடு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா சொல்லிட்டு அதோட விடல. சும்மரிஜிய கோயில் பசர் திரும்பவும் பாரு, அதான் பார்த்தாச்சுல, திரும்ப திரும்ப பாரு. சும்மரிஜிய கோயில் பசர் கர்ணத்தை மீண்டும் 2 தடவைகள் திரும்ப பார். மீண்டும் பாருன்னு சொன்னாலே 2வது பார்க்கறது தான் அர்த்தம். ஆனா அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான், சும்மரிஜிய கோயில் பசர் மீண்டும் உன் பார்வையை திருப்பு, கர்ரத்தை 2 முறைகள் திருப்பு. ஃபயன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஅம் வஹு ஹஸீர், அந்த பார்வை உன்னிடத்திலே இழிந்ததாக திரும்ப வரும். வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபயன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஅன், அந்த பார்வை உன்னிடத்தில் திரும்பும். பார்வை ஆல்ரெடி உங்களதான் இருக்கு. இலக்கியமா சொல்றான், பார்வைனா வெறும் கண்ணை பத்தி பேசல, கண் வழியாக பார்க்கிறோம், அது ஒரு செய்தியை கடத்துகிறது. அது இங்கிருந்து மேல போன அந்த செய்தி இங்கிருந்து மேல் நோக்கி அந்த கவனம் போன கவனம் உங்களுக்குள்ள வேறொரு செய்தியாக உள்ள வந்து இறங்குச்சு. எப்படி இறங்குச்சுன்னு கேட்டா, ஒயன் கலிபு இலைக்கல் பசரு, அந்த பார்வை உன்னிடத்திலே திரும்ப வருகிறது, ஹாசிஅன் இழிந்ததாக. அதுல என்ன இழிவு? அதான் அழகா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நமக்குள்ள எல்லா பஞ்சாயத்துக்கும் பின்னாடி இருக்கிறது என்னன்னு கேட்டா, என்னைய ஏமாத்தினான், என்னைய பேசிட்டான், என்னைய குறை சொல்லிட்டான், நான் யாருன்னு காட்ட போறேன், நான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் நமக்கு இடையில இருக்கிற பெரும் சிக்கல்களுக்கு முக்கிய புள்ளி. நான் என்னை ஒரு பெரும் பொருளாக, ஒரு பெரும் பொருட்டாக, பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்னை நான் கருதி கொள்கிறது தான் எல்லா சிக்கலுக்கும் முக்கியமானது. நம்ம போடுற சண்டையெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்க யோசிங்க. என்னையே பேசிட்டியா, நாம போட்ட வழக்குகள் கோர்ட்ல கொண்டு கேஸ் இழுத்து விட்டுருவோம்டா, என்ன பண்ண, சுத்தல்ல விட்டா தான் தெரிய வருமா, அவன் நம்மள சும்மா சாதாரணமா நினைச்சுக்கிட்டான், பல்ல பிடிச்சி பார்க்கானாங்க, என்ன யாருன்னு காட்டுறேன் பாரு. நான் என்னை நீ மட்டமா நினைச்சிட்ட, நான் பெரிய ஆளு, அதை காட்டுறதுக்கு தானே. நான் போடுற சண்டையாகட்டும், ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கணவன் மனைவி பஞ்சாயத்தா இருக்கட்டும், நீ நான் அப்படி பேசுன அப்படியே, நான் அப்படி பேசுவதற்கு தகுதியானவன், அதை விட உயர்ந்தவன், அதை விட மேம்பட்டவன். அந்த உணர்வு தான் இந்த பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. இப்ப இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒழியணும்னா இந்த கர்வம், ஆணவம், ஈகோ, பெரியவன், நான் பெருசு அப்படிங்கிற அந்த உணர்வை அடிச்சு சாகடிக்கணும்னா அந்த சாகடிக்கிறதுக்கான வழிகள்ல ஒரு வழியா அல்லாஹ் சொல்றா, மேல போய் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துரு. அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க 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 நேரங்கள் கடக்க கடக்க உன்னையும் அறியாமல் உனக்குள்ள ஒரு செய்தி கன்வே ஆகும். அந்த வானம் ஒரு செய்தி உனக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லி கொடுங்க, நீலாம் என்னடா, நீ படைப்பா, நீ மனுஷனா, எவ்வளவு அற்ப துளி நீ இந்த பிரபஞ்சத்துல. இந்த வானத்தோட கம்பேர் பண்ணும்போது, இந்த நட்சத்திரத்தோடு கம்பேர் பண்ணும்போது, இந்த பூமியோடு, இந்த சந்திரனோடு, இந்த சூரியனோடு கம்பேர் பண்ணும்போது, நீ என்ன படைப்பு, அற்ப படைப்பு அப்படின்னு உள்ளத்துக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க. சொல்லாக வர்றது இல்ல, உணர்வாக வர்றது. சொல்லாக நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம், நம்ம எல்லாம் பெரிய ஆளு இல்லைங்க, பெரிய ஆளுன்னு தன்னை சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் இதை சேர்த்துக்குவோம். பார்த்தீங்களா,
நம்மளாம் சாதாரண ஆட்கள் அப்படின்னு. இந்த சாதாரண ஆட்கள்னு சொல்றது என்னன்னா, நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ என்னை பெரிய ஆள்னு சொல்லணும். என்னை அடுத்தவன் பெரிய ஆள்னு சொல்ல வேண்டிய இடத்துல பூரா இந்த மாதிரியான ஒரு பிட்டை ஓட்டிக்கிறது வழக்கம். யாராவது ஒருத்தர் தலைவரை தொண்டர் புகழாத பாம்பர், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கூட 2 சேர்த்து புகழ்னு அர்த்தம். விடுங்க தலைவரை, உங்களை புகழாம வேற யாரு புகழ்றது அப்படிமா. அவ இந்த இந்த மாதிரி பிட்டு ஓட்டுறோம்ல, இந்த பிட்டுக்கெல்லாம் வார்த்தையில நிறைய ஓட்டுவோம், நெசத்துல உள்ளத்துல தானா உங்களுக்குள்ள அந்த உணர்வு. மைசூர்பாவுடைய டேஸ்ட்டை நீங்க அறியணும் அப்படின்னா வாயில தூக்கி போட்டா தான் முடியுங்கிற மாதிரி போய் உட்கார்ந்துருங்க ஒரு 1/2 மணி நேரம். அப்படியே 1/2 மணி நேரம் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு கூடாது மண்டையில. நாளைக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்குறதுன்னு தெரியலையே, 1.5 லட்சம் ரூபா அது கொடுக்கணும், அவ்வளோதான். அது போய் உட்காந்து அது சமயம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம், பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம். அது நீங்கள் வானதுக்கு விட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பனுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே போய் அதை யோசிங்க, எப்படி சுற்றுது, எவ்வளோ பேர் சுற்றுது, ஓ திரும்புகிற பக்கம் இப்படி 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 360 டிகிரி. அந்த 360 எவ்வளோ இத்தனோண்டி, அது நிஜ 360 கிடையாது. பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற வானத்தை பார்க்கிற அளவிற்கு நம்முடைய பார்வை விசாலம் கிடையாது. அது அதுல ஒரு 160 கூட கிடையாது, பாதி கூட கிடையாது, 90 டிகிரி கூட கிடையாது, ஒரு 35 டிகிரி கூட கிடையாது, ஒரு 5-10 டிகிரி கூட இருக்காது. ஆக அற்பத்தில் அற்பமான ஒரு துளியை தான் நீங்க பாப்பீங்க. இன்னும் முழுசா வானத்தை பார்த்து முடிச்சவங்க யாருமே இல்லை. அதனாலதான் சயின்டிஸ்டுடைய வாதப்படி, அறிவியலாளர்களுடைய வாதப்படி வானம் என்ற ஒன்றே கிடையாதுன்னு இருக்கான். ஏன்னா அது பிரம்மாண்டத்தை பார்த்து முடிக்கலாம். அல்லாஹ் தான் சொல்றான், சத்தியம் போட்டு வர இந்த சத்தியத்தின் இடையில வசமாயி வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை வடிவமைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக, வல அருளி பூமியின் மீதும் வமா தஹாஹா அது விரிக்கப்பட்டிருக்கிற விதத்தின் மீதும் சத்தியமாக. வனப்சின் இவ்வளவு சத்தியத்தை போட்டான். அதுக்கு பிறகு கடைசியா ஒரு சத்தியம் போடுறான், வனப்சின் உள்ளத்தின் மீது சத்தியமாக, வமா சவ்வாகா அந்த உள்ளத்தை சீரமைத்திருப்பதின் மீது. உள்ளத்தை வெறுமன உள்ளமா வைக்காம அந்த உள்ளத்துக்குன்னு சில வடிவங்களை கொடுத்து, சில முறைகளை கொடுத்து, அது எப்படி இயங்கணும், எப்படி எல்லாம் இயங்கணும், என்ன மாதிரி எல்லாம் இயங்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சிஸ்டத்தின் மீது சத்தியமாக. வனப்சின் வமா சவ்வாகா சீராக செம்மையாக, ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். உள்ளத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தை யோசிச்சு பாருங்க. போய் ஒரு வயக்காட்டுக்கு முன்னாடி நிக்கிறிய, பச்சை பசேன்னு இருக்குது, எங்க பார்த்தாலும் பச்சை. ஒரு செகண்ட் அப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, பச்சை பச்சேன்னு. இந்த கலர்ல தானே நேற்று அப்துல் கலாம் அந்த சட்டையை வாங்கிட்டு வந்தா, பச்சை கலர். இந்த கலர்ல தான் இருந்துச்சு, இதே கலர் தான் பச்சை கலர். ஆனாலும் அந்த பச்சை கலர் சட்டையை வாங்கிட்டு அவன் அங்க போயிருக்க கூடாது, அந்த அதை போட்டுட்டு போவானாப்பா. ஃபேக்டரிக்கு போறவன் புது சட்டையை போட்டு போவானா, பூரா கிரீஸ் ஆகி எல்லாம் வீணா போச்சு. அதனால அந்த ஃபேக்டரி ஓனரு அவர் இப்படி பண்ணிருக்க கூடாது. அவனை திடீர்னு வேலையை விட்டு தூக்கி அவன் என்ன செய்வான்? இதுல எங்க இருந்து வருதுங்கிறிய? இந்த பச்சை கலர்ல ஆரம்பிச்சியல, போய் ஒரு இடத்துல நின்னிய, ஒரு பச்சை கலர் தோப்பை பார்த்தீங்க, ஒரு பச்சை கலர் வயலை பார்த்தீங்க. பச்சை கலர் வயலு பச்சை கலர் சட்டையோட கம்பேர் ஆச்சு, அதை வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்டோட கம்பேர் ஆச்சு, அந்த ஃப்ரெண்டு வேலை பார்த்த கம்பெனியோட கம்பேர் ஆச்சு, ஒப்பிட்டு பார்த்துச்சு. அந்த கம்பெனியுடைய ஓனர் அந்த அவர் செஞ்ச போய்கிட்டே இருக்கும், ஒன் பை ஒன்னா இதன் தொடர்ச்சி அதன் தொடர்ச்சி. அது ஒரு வித்தியாசமான, அதை லகான் போட்டு நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னா அது தாறுமாற ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரும் கலை. ஆனா நிப்பாட்டுகிற முறைகள்லாம் இருக்குது. வமா சப்பா அது ஏதோ தாறுமாறா ஓடுற அவிழ்த்து விடப்பட்ட குதிரை கிடையாது. அதை லகான் போட்டு நிப்பாட்டுகிற முறையில தான் வச்சிருக்கேன். ஆனா அதை செய்ய வேண்டியது நீ. அதான் சொன்ன உள்ளத்தின் மீது சத்தியமாக, வமா சவ்வாகா அதை சீராக படைத்திருப்பதின் மீது சத்தியமாக. அதுல ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு முறை இருக்கு. அந்த முறையை நீ தெரிஞ்சுக்கிட்டனா லகானை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். விட்டனா ஓடிக்கிட்டே இருக்கும், தாறுமாறா ஓடலை. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அந்த கன்னியாகுமரியில் வந்து காந்தி மண்டபத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி நினைவு தினத்தை அன்னைக்கு கரெக்டா அந்த பில்டிங்ல நேரா அவருக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த அஸ்தியில சூரிய வெளிச்சம் படும் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம பரவாயில்ல பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் தானே? கரெக்டா அக்டோபர் 2 அன்னைக்கு மட்டும்தான் அந்த சூரிய வெளிச்சம் அந்த அஸ்தியில படுது. அக்டோபர் 1 போய் பார்த்தா படாது, அக்டோபர் 3 போய் பார்த்தா படாது, அக்டோபர் 2ல மட்டும்தான் படுது.
எதுக்கு? காந்தி பெரிய மகான், காந்தி மகான், மகாத்மா காந்தி. அவர் ஆத்மா வெறும் ஆத்மா இல்ல, மகாத்மா. அந்த மகாத்மாவை கொண்டாடுவதற்காக சூரியனை பணிந்து வந்து அதற்காக வேண்டி சஜ்ஜா செஞ்சுட்டு போதா? எப்படி இந்த வேலை நடந்துச்சு? அந்த பில்டிங்கை கெட்டினவர் கரெக்டா ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட கோணத்துல சூரிய ஓட்டத்தை எல்லாம் பார்க்கிறார். 365 நாள் ஆராய்ச்சி பண்றார். ஒரே மாதிரி சூரியன் கிழக்கிலிருந்து மேற்குக்கு உதிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கிழக்கு ஒரு கிழக்கு இல்ல, கிழக்கு நூற்றுக்கணக்கான கிழக்குகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். கிழக்கு ஒரு கிழக்கு இல்ல, கிழக்கு நிறைய இருக்கிறது. இப்ப சொன்னா நம்ம கிழக்கு அப்படிமா, நம்ம இது மேற்கு பக்கம்னா அது கிழக்கு பக்கம். ஆனா பார்த்தா சொன்னா ஒண்ணு, ஆனா அதுல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிழக்கு இருக்கிறது. சூரியன் ஒரே இடத்துல இருந்து உதிக்கிறது இல்லை, அங்க இருந்து உதிக்கும். அங்க 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 எல்லாமே கிழக்கு தானே, இந்த இடம் முழுக்க கிழக்கு தானே. இப்படியே இங்க ஆரம்பிச்சு தென் துருவத்தில் ஆரம்பிச்சு வட துருவத்துக்கு போகும். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், ரப்புல் மஷாரிகி வல் மகாரிபி வமா பைனஹுமா. ஏராளமான கிழக்குகளுக்கும் ஏராளமான மேற்குகளுக்கும் இறைவன் அல்லாஹ். எத்தனை பேர் முந்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. அப்பமெல்லாம் இந்த மாதிரியான அறிவெல்லாம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஏராளமான கிழக்கு கூட எப்படி புரியும்? ஒரு கிழக்கு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மேற்கு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு தெற்கு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வடக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், ஏராளமான கிழக்கு ஏராளமான மேற்கு. இதான் ஏராளமான கிழக்குனா சூரியன் பல பல இடங்களில் இருந்து கிழக்கு திசையின் பல்வேறு பகுதிகளில் உதிக்கிறது, பல்வேறு பகுதிகளில் மறைகிறது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெயில் நமக்கு நெருக்கமா இருக்கு, வெயில் ரொம்ப தூரமா இருக்கிறது. இந்த துருவத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாத காலத்திற்கு முழுக்க வெயில் இருந்து கொண்டே இருக்கிறதும் இருக்கிறது. சில மக்களுக்கு சில காலங்கள்ல 6 மாத காலத்திற்கு சூரியனே வராத அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, இங்க ஒதுக்கி அங்க இங்க ஒதுக்கி இங்க ஒரு 6 மாசம் ஓடும். இந்த 6 மாசம் இந்த எட்ஜில் இருக்கிற இந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு சூரியனை பார்க்கவே மாட்டான். 6 மாசம் ஃபுல் இருட்டு. பிறகு இங்கிருந்து அப்படியே வந்து இந்த பகுதியில 6 மாச காலம் போய்கிட்டு இருக்குமா, இந்த பகுதியில் உள்ளவனுக்கு ஃபுல் இருட்டு. இவன் முழு வெளிச்சத்தில் இருப்பான், இவன் முழு இருட்டில் இருப்பான். இரவு பகல்னு கிடையாது, 24 மணி நேரத்துக்கு இரவு பகல் கிடையாது. 6 மாசத்துக்கு இரவு, 6 மாசத்துக்கு பகல். அப்ப இந்த ஓட்டத்தை கவனிக்கிறார் அவர். இந்த பில்டிங் கட்டினவர் என்ன பண்ணாரு, ஓட்டத்தை கவனிச்சுட்டு கரெக்டா அக்டோபர் 2ஆம் தேதி எந்த புள்ளியில இருந்து உதிக்கின்னு பாக்குறாரு. அந்த இடத்துல கரெக்டா ஓட்டையை போட்டாரு, நேரா வெளிச்சம் வந்து விழுந்துருச்சு. அப்ப அது சீராக ஓடுகிற காரணத்தால முடிஞ்சிச்சு. அது என்னைக்கு எங்க போகும் தெரியாது பண்ணா, திடீர்னு பார்த்தா தெற்கு இருக்கும், திடீர்னு பார்த்தா வடக்கு இருக்கும், இந்த கடைசியில் இருக்கும் அந்த கடைசியில் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு விதி கிடையாது, ஒரு ரூல் கிடையாது. அப்படின்னா அவரால் இப்படி செய்ய முடியுமா? அப்போ ஒரு ரூலுக்குள்ள இருந்தா அந்த ரூலுக்குள்ள உள்ளதை, அந்த ரூலை தெரிந்து கொண்டால் அதை பயன்படுத்துகிற முறை தெரிஞ்சிடும். சூரியனுடைய ரூல் என்ன, சந்திரனுடைய ரூல் என்ன? இப்ப டாக்டர் மருத்துவம் படிக்கிறாங்க, மருத்துவம் படிச்சு மருத்துவம் நோய் வந்துருச்சு, நோய்க்கு வைத்தியம் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மருந்து கொடுத்த உடனே நோய் குணமாயிருது. எப்படி குணமாகுது? இந்த பாடியுடைய ரூல் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதுல கட்டி வந்துச்சுன்னா இதுக்காகத்தான் வருது, இப்படி வந்துச்சுன்னா அதை குளிர் வச்சா சரியா போயிடும், இப்படி மருந்து கொடுத்தோம்னா அதை கட்டி கொப்பளம் எல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு பாடி எவ்வாறு இயங்குகிறது என்கிற உடல் கூறு, அதனுடைய ரூல், அதனுடைய விதி தெரிஞ்ச பிறகு அந்த விதிக்கு ஏற்ப இப்படியே போய் அதை நீக்கிடலாம், அப்படியே போய் வெளியே கொண்டு வந்துடலாம். எப்படி இந்த உலக இயற்கைகள்ல மனித உடல் கூறுகள்ல அதனுடைய விதிகளை புரிந்து கொண்டு மனிதன் அதை கையாளுகிறானோ அதே போல உள்ளத்தையும் கையாள முடியும். ஏன்? அதுவும் ஒரு விதிக்கு உட்பட்டது. வெறுமனே நப்ச படைக்கிறப்பா, அதை சீராக படைத்திருக்கிறோம். அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது, செம்மை இருக்கிறது. அல்லதி ஹலக ஃபஸவ்வா, மனிதனை படைத்ததை சொல்வது அல்லாஹ் சொல்வான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா, மனுஷனை படைச்சா ஒரு சீரா படைச்சான், செம்மையா படைச்சான். அதனாலதான் மனுஷனை ஆய்வு செஞ்சு மனித பிரச்சனைகளுக்கு, மனித உடல் சிக்கல்களுக்கு தீர்வு சொல்ல முடியுது. அதே போல உள்ளத்தை ஆய்வு செய்து உள்ளத்தின் ஓட்டத்தை கவனித்து உள்ளத்தை பயன்படுத்துகிற முறையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த உள்ளத்தை முறையாக பயன்படுத்தி அதன் மூலம் அடைய வேண்டிய நன்மைகளை அடைய முடியும். உள்ளத்தின் மீதும் அதை சீராக வடிவமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக சொல்லிட்டு அடுத்து மேட்டுக்கு வரான். இவ்வளவு சத்தியம் போட்டுதான்
ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. சீராக உள்ளத்தை படைச்ச இறைவன் என்ன பண்ணான்னு கேட்டா, அந்த உள்ளத்துக்குள்ள அதுக்கு சரி எது, அதுக்கு தவறு எது, அது செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாது எது என்கிற அந்த இரண்டு வழிகளையும், நேரிய வழி எது, வழி தவறியது எது என்கிற ரெண்டையும் அதற்கு உள்ளுணர்வாக இல்ஹாமாக, இல்ஹாம்னா உள்ளத்துக்குள்ள இயல்பாக ஏற்படுத்தப்படுகிற உணர்வுக்கு பேர் அல்ஹமஹா. அதற்கு அல்லாஹ் அந்த உணர்வை ஏற்படுத்தினான். மனித உள்ளங்களுக்குள்ள சரி எது தப்பு எது பிரிச்சு பார்க்கிற ஒரு ஏற்பாட்டை உள்ளத்துக்குள்ள நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அதை களங்கப்படுத்தியவர் நஷ்டமடைந்து விட்டார். வாழ்வினுடைய வெற்றி, வாழ்வினுடைய தோல்வி எங்க இருக்கிறதுன்னு கேட்டா உள்ளத்தின் செயல்பாடுகளில் இருக்கிறது. அதை களங்கப்பட விட்டுவிட்டால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். எல்லாத்துலயும் தோல்விதான், எதை எடுத்தாலும் தோல்விதான். நீங்க உள்ள ஜெயிக்கிறீங்களா, அந்த விஷயத்துல உங்களுடைய உள்ள சரியா இருக்குன்னு அர்த்தம். உள்ளத்தை தூய்மையா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம், கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். கிளீனிங் ப்ராசஸ், உள்ளத்துக்கான கிளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். உடலுக்கான கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி குளிச்சிடறோம், அப்பப்ப அசுத்தங்கள் சேரும்போது உடனே சுத்தப்படுத்திடுறோம். உடலை சுத்தப்படுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ அதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு முக்கியமானது நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறது. ஏன்னா அதை அசுத்தப்படுத்துகிற வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கும். அதுலதான் எல்லாம் இருக்குது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. அதை சுத்தப்படுத்துறவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, அதை சுத்தப்படுத்தாம களங்கமடைய விட்டவர் அவர் நஷ்டமடைஞ்சிட்டாரு. அப்போ நமக்கு இதன் வழியா அல்லாஹ் சொல்ல வர செய்தி, இவ்வளவு பீடிகை போட்டு இவ்வளவு சத்தியம் பண்ணி இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரைக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி, உன் கல்பை பார்ப்பா, எப்படி இருந்தாலும் உள்ள எப்படி இயங்குது, உள்ளத்தினுடைய நடமாட்டம் என்ன, உள்ளத்துல என்ன மாதிரி சிந்தனைகள் வருது, அதை கவனிச்சு பாரு. இல்லாட்டி பெரிய டேஞ்சர்ல போய் தள்ளிரும். நீ ஒரு காரியத்தை செய்வ, எதற்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நேர் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு போய் விட்டுரும். நம்ம சமூகத்துல இப்படி இந்த சப்ஜெக்ட, இந்த உள்ளம், மனித மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து நம்முடைய சமூகத்தில் இருக்கிற அலட்சியத்தை போல எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சமூகத்திலையும் அலட்சியம் இருக்கிற மாதிரி தெரியல. நாம வாழ்கிற இந்த பூமியில, இந்த ஊர்ல, இந்த நாட்டில் ஓட்டையை போட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்தது பில்டிங் கட்டுனவருடைய சாதனை இல்ல, அவருடைய சாதனையும் இருக்குது, அவர் எடுத்து செஞ்சது. ஆனா முக்கியமானது எது, படைத்த இறைவனுடைய படைப்பு தானே முக்கியம். அது அந்த படைப்பை அவர் கண்டறிந்தார். இன்ன தேதியில, இன்ன கிழமையில, இந்த நேரத்துல சூரியன் இந்த புள்ளியிலிருந்து உதித்து இந்த புள்ளியில் போய் மறைகிறது என்பதை அவர் கண்டறிந்தார். அதை விட முக்கியமானது, கண்டறிதலை விட அதை உருவாக்குதல் முக்கியமானதுல. வீட்டுல சமையல் பண்ணி வச்சுட்டாங்க, நான் போய் நல்ல மூக்கு முட்டை அடிச்சு நொறுக்கிட்டேன், பா என்ன டேஸ்ட் அப்படின்னு. சாப்பிட்டதை விட சமையல் செய்து வைத்தது முக்கியமில்ல. அது இல்லாம இது இல்லையே, முதல் இல்லாம ரெண்டாவது இல்லையே. மேற்கத்திய உலகம், அதுல நிறைய மிஸ்டேக் இருக்கிறது, தவறான வழிகாட்டுதல் இருக்கிறது, நிறைய யூகம் இருக்கிறது. ஆனா நம்ம இடத்துல யூகத்துக்கு வேலையே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியம். இன்னல் லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ. அல்லாஹ் சொல்றான், யூகம் கொள்ளாதீங்க, யூகம் என்பது ஒருபோதும் சத்தியத்தை தேவையற்றதாக ஆக்காது. இன்னல் லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ. சத்தியத்துல எதையுமே தேவையில்லாம ஆக்கிறாது. யூகம் எல்லா இடத்துக்கும் போதுமானது கிடையாது, சத்தியம் தேவை. சத்தியம் எங்க இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் உள்ளத்தை பற்றி பாடம் நடத்துகிறது, உள்ளத்தின் பண்புகளை பேசுகிறது, உள்ளத்தின் நடமாட்டங்களை கவனிக்கிறது. உள்ளத்தை மதிப்பிட்டே அல்லாஹ்வுடைய மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் வழங்குகிற மதிப்பெண்கள் எல்லாம் வெறும் புறச்செயல்களை பத்தி இல்லவே இல்லை. ஒருத்தர் ஒரு பேரிச்சம்பளம் கொடுக்கிறார், ஒருத்தர் ஒரு கூட நிறைய பேரிச்சம்பளம் கொடுக்கிறார். நம்ம மார்க் போட்டா என்ன மார்க் போடணும், ஒரு கூட நிறைய கொடுத்தவருக்கு 50 மதிப்பெண்ணு, ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தவருக்கு 5 மதிப்பெண்ணு இப்படி தானே போடணும். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தவருக்கு 100 மதிப்பெண்ணை போட்டுட்டு கூட நிறைய கொடுத்தவரை முகம் குப்புற நரகத்தில் கொண்டு தள்ளுனாலும் தள்ளுவோம். ஏன் தள்ளுறான், எதனால நடக்குது? நாம வெளிப்புற செயல்களை வச்சு தீர்மானிக்கிறோம், அவன் அகத்தின் எண்ணங்களை வைத்து தீர்மானிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, நாளை மறுமையில
ஒருத்தர் நல்லா கூப்பிடுவான், பெரிய செல்வந்தர் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாரு, தர்ம பிரபுவே அப்படின்னு உலகத்துல அவரை அப்படி கொண்டாடி இருப்பாங்க. இழுத்துட்டு போங்கடா நரகத்துக்குமா அல்ல. அல்லாவுடைய பாதையில போரிட்டு போராளியை தூக்கிட்டு கடாசமா அல்ல. நாம இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம்? அவரை புகழ்ந்து அவருக்கு பாராட்டுலாம் நடத்தி அவருக்கு நினைவு தினம் நடத்தி அவரை வைத்து பல பேருக்கு ஊக்கமளித்து அவரை போல் வர வேண்டும், அவரை போல் வர வேண்டும். மறுமையில போய் அடாப்பாது இவனை அப்படியே சொன்னோம், அவதான் தெரியும். இவனை போல் வரணும்ட்டோம்னா நல்ல வேலை அல்லாஹ் காப்பாத்தினாயா, அவனை போல நம்மளை ஆக்கல. எதனால? ரொம்ப சிம்பிளா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களின் செல்வங்களையோ உங்கள் தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்கள் உள்ளங்களையும் உள்ளங்களின் வழியாக வெளிப்படுகிற உங்களின் அமல்களையுமே அல்லாஹ் கவனிக்கிறான். அமல்களை கவனிக்கிறான் அல்லாஹ், கவனிக்காம இல்லை. ஆனா உள்ளத்தை தான் முதல்ல கவனிக்கிறான். உள்ளத்தின் சார்பில் வெளிப்படக்கூடியதை தான் கவனிக்கிறான். ஆனா நம்ம சமுதாயம் அந்த சப்ஜெக்டே இல்லை. நபிமார்கள் வரலாறு சப்ஜெக்ட் இருக்கு. தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்களை மனனம் செய்வது அதுக்குன்னு ஒரு வகுப்பு இருக்கிறது, பாடம் நடக்கிறது. மசாயில்கள் அது ஒரு தலைப்பு போட்டு கல்லூரிகள்ல மதரசாக்கள்ல மசாயில் பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சீரா கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அதபு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நாகரீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ஹதீஸ் கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது, தப்சீர் கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது, உளவியல் கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? நான் கேட்கிறேன், சமீபத்தில் ஒரு 6 மாத கால இடைவெளியில் அல்லது 1 வருட கால இடைவெளியில நீங்கள் போய் அமர்ந்த மார்க்க ரீதியான வகுப்புகள்ல உள்ளம் சார்ந்து உள்ளத்தின் பக்குவம் குறித்து அதனுடைய நடமாட்டங்கள் குறித்து அதை மேம்படுத்துவது குறித்து நீங்கள் கற்றுக்கொண்ட அல்லது அமர்ந்து பயனடைந்த கூட்டங்கள் எத்தனை? எத்தனையோ கூட்டங்கள் போயிருப்பீங்க. ஒரு 50 கூட்டத்தில் எத்தனை கூட்டம் அப்படி போயிருப்பீங்க? அல்லது 100 கூட்டத்தில் எத்தனையோ ஜும்மாக்களில் பங்கெடுத்திருப்போம். ஜும்மா இல்லாத காலத்தில் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் அது போட்டிருப்பாங்க. அங்கங்கே அமைப்புகள் சார்பில் அரங்க நிகழ்ச்சிகள் போட்டிருப்பாங்க, மாநாடுகள் போட்டிருப்பாங்க, பொதுக்கூட்டங்கள் போட்டிருப்பாங்க. யூடியூப்களில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்போம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்போம். கொஞ்சம் அப்படியே ஒரு ஓட்டம் ஓட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எங்க இருக்கோம்னு புரியுதா? எவ்வளவு பலகீனமா இருக்கும் புரியுதா? ரொம்ப அதுல பாதாளத்துல கிடக்கிறோம். ஆனா நம்மகிட்ட அவ்வளவு இருக்கு கண்டென்ட். நம்மகிட்ட இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வேல்யூபிள், அவ்வளவு பவர்ஃபுல். அதுல யூகத்துக்கு வேலை கிடையாது. கன்ஃபார்மா 100% சொன்னா சொன்னபடி அவன் சொல்றதுல பாதிக்கு மேல இப்படி செய்யுமா அவனுடைய சொந்த அனுபவத்துல சொல்லுவான், மிஸ்டேக்கா மாறி போயிடும். ஆனா இங்க 100% அடிச்சா அல்லாஹ் சொல்ற உளவியல் அப்படியே உங்க வாழ்க்கையில கன்ஃபார்மா நிகழும். ஆனா அதை பத்தி நம்ம பேசலையே, அது ஒரு சப்ஜெக்டா எடுக்கலையே, அதை விவாதிக்கலையே, அதை கற்றுக் கொடுக்கலையே. ஒரு தலைவனுடைய வாழ்க்கையை ஒரு 3 ஆண்டு காலத்துல இப்படி தலைகீழாக சில உளவியல் உண்மைகளை தெரிந்து கொண்டு உங்களுக்கு அவ்வளவு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டா லாஸ்ட் ஒரு 6 மாசம் ஜும்மாவோட சொல்லுங்களேன், எத்தனை ஜும்மாக்கள்ல இந்த உள்ளத்தின் நடமாட்டம் குறித்து நமக்கு போதிக்கப்பட்டுச்சு? அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இறைச்சத்தோடு இருக்கணும், எதை செஞ்சாலும் இக்லாஸா செய்யுங்க, அல்லாஹ்காண்டி செய்யுங்க. முகஸ்துதி வந்துச்சுன்னா மறுமையில் எல்லாத்துக்கும் நரகத்துல போட்டுருவான், இது சொல்லப்பட்டிருக்கும். மனம் சார்ந்து ஹஜ் பெருநாள் வந்துருச்சா, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கிற பிராணிகளுடைய ரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்று சேரவில்லை, உங்களுடைய தக்வாதான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. தக்வாங்கிறது உள்ளத்தை பத்தி தான் இது சொல்லப்பட்டிருக்கும். தொழுவுறீங்க, அல்லாஹ்காண்டி தொழுவுங்க, அடுத்தவனுக்காண்டி தொழாதிய சொல்லப்பட்டிருக்கும். ஆனா தொழுகையோட, நோம்போட, ஜகாத்தோட, ஹஜ்ஜோட, குர்பானியோட இந்த உளவியல் உண்மைகள் முடிஞ்சு போச்சா? வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் இல்லையா? வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் இருக்கிற இந்த உளவியல் உண்மைகளை சொல்லி கொடுக்காததுனால தான் நம்ம தொழுகையிலேயே அதை அப்ளை பண்றது இல்லை, நம்முடைய ஜகாத்திலே ஹஜ்ஜிலேயே அப்ளை பண்றது இல்லை. அதுல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ரிசல்ட் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஓ இதே மாதிரி தான் அதுலயுமா அப்படின்னு தொழுகையில அப்ளை பண்ணிருப்பீங்க. ஏன்னா தொழுகையில் உள்ளது நேருக்கு நேரா டக்கு டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. பௌத்திக இந்த இயற்கை விதிகள்ல தெரியும்.
அந்த உளவியல் உண்மையை நாம அப்ளை பண்ணும்போது ஏற்பட்ட ரிசல்ட் என்னங்கிறத பிசினஸ்ல தெரிஞ்சிருச்சுல. அந்த மாதிரி பிசினஸ்ல தெரியும். அதுல தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தெரியாத விஷயத்திலையும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா எதை சொல்லி எதை பாடம் நடத்தணுமோ அதை நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. மற்ற விஷயத்துல உளவியல் உண்மைகளை பத்தி பேசவே இல்லை. குடும்ப பஞ்சாயத்துன்னு பேசுறோம். குடும்ப பஞ்சாயத்துல முதல் நிலையில் பேசப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் என்னன்னா, நீ என்ன பண்ணுன, நீ என்ன பண்ணுன, நீ என்ன பேசுன, நீ என்ன பேசுன, நீ அப்படி பேசிக்க கூடாது, நீ இப்படி பேசிக்க கூடாது. இது இல்லைங்க. குடும்ப பஞ்சாயத்தினுடைய பிரச்சனைக்கு இது காரணம் இல்லை, பிரச்சனையுடைய தீர்வுக்கு இது காரணம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. அந்த உளவியல் தான் காரணம். அவன் ஏன் அப்படி சொன்னான், இவன் ஏன் அப்படி சொன்னான், அவன் ஏன் அப்படி செஞ்சான், இவன் ஏன் அப்படி செஞ்சான், அதுக்கு பின்னாடி ஒரு மனநிலை இருக்கிற அந்த மனநிலை தான் முக்கியம். பின்னால் இருக்கிற மனநிலையை கவனிக்காம முன்னால் இருக்கிற செயல்களை கவனித்தால் விளைவுகள் எல்லாம் தலைகீழா போயிடும். பின்னால் இருக்கிற மனநிலை முக்கியமானது. இன்னைக்கு எல்லா ஜமாத்துகள்லையும் குடும்ப பஞ்சாயத்து நடக்கிறது. சுன்ன ஜமாத்துகள்ல இருந்து அமைப்புகள்ல இருந்து எல்லா இடங்களும் நீங்க போய் பாருங்க, சரியா தீர்ப்பாயம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வச்சிருந்து புருஷ பஞ்சாயத்தையும் கூப்பிட்டு தலாக்கு வேணுமா இல்லைம்மா அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துப்போமா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுமா வாழ்க்கைமா ஆயிரம் காலத்து பயிருமா அதுமா இதுமா என்னத்தையோ ஒன்று சொல்லி சரி கட்டி அனுப்பி விடுற வேலைகள். ஆனால் இதை செய்யக்கூடியவர்களுக்கு முறையான ஒரு உளவியல் பயிற்சிகள் இருக்கிறதான்னு கேட்டால் யாருக்குமே இல்லை. ரொம்ப ஈஸியாக தீர்த்து வைக்க வேண்டிய விஷயத்தை பஞ்சாயத்து பண்றவரே பெருசாக்கி விட்டுருவார். பிரிச்சு வைக்க வேண்டிய முக்கியமான அம்சத்தை சேர்த்து விட்டு தற்கொலையை தள்ளி விட்டுருவார். அன்னைக்கே நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போன்னு சொல்லி விட்டுருந்தா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. சேராத ரெண்டையும் சேர்த்து விட்டு கடைசியில இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த சிக்கலுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, உளவியல் கூறுகளை, உள்ளத்தை குறித்து சிந்தனை, அங்கிருந்து இவன் ஏன் இப்படி பேசுறான், இது எதனால இப்படி சொன்னா என்ன ரிசல்ட் உண்டாகும் அப்படின்னு மனதின் நடமாட்டங்களை கவனிக்கவே இல்லை. செயல்களை கவனிக்கிறோம், பேச்சை கவனிக்கிறோம், அந்த பேச்சுக்கு பின்னாடி என்ன மாதிரியான மனநிலை உண்டாகும் அதை கவனிக்கல. ஆனா இஸ்லாம் சொல்லுது மனநிலை தான் மாற்றங்களுக்கான அடிப்படை, மனநிலை தான். ஒரு அருமையான ஒரு வசனம், யாராவது வாசிங்கன்னு பார்க்கலாம். ரஅதுல 11வது வசனம் எடுங்க. யாராவது தெரிஞ்சு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. இதுல 3 தனித்தனி டாபிக் பேசப்படுகிறது. 3 வகையான விஷயங்கள் கவனிங்க. மனிதனுக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ந்து வருவோர் வானவர் உள்ளனர். மனிதருக்கு முன்னாடியும் பின்னாடியும் உலகத்துல சில வானவர்களை வச்சுதான் இந்த உலகத்தை இயக்குறான், ரன் பண்றான். அவன் மனுஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போறதுக்குன்னு சில வானவர்களை வச்சிருக்கிறான். அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவனை பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அவனை பாதுகாப்பாங்க. ஆனா இதுல கொஞ்சம் இந்த மொழிபெயர்ப்புல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை, சப்ஜெக்ட் வரும்போது பேசிக்கலாம். அடுத்து ஓகே. தம்மிடம் உள்ளதை ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாதவரை அச்சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். 2வது மேட்ரு. 3வது, ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தீங்கை நாடும் பொழுது, அந்த சமுதாயத்துக்கு கேடு செய்யணும், அவனுக்கு துன்பம் தரணும்னு நாட்டம் வந்துருச்சுன்னா அதை தடுப்போர் யாரும் இல்லை, அவனன்றி உதவி செய்வரும் இல்லை. இந்த 3 விஷயத்துல இடையில உள்ள செய்தியை தான் நம்ம எடுக்கிறோம். 2வது விஷயம், முதல் பாதுகாக்கிறாங்கன்றதை விட்டுருவோம். அடுத்த வார்த்தைக்காக இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான். இப்போ நம்ம சமூகத்தில் சமூக ரீதியாக பேசப்படுற எல்லா பேச்சுக்கள்லையும் என்ன பேசுகிறோம்னு கேட்டால், நம்முடைய பாதிப்புகளை பேசுகிறோம், நம்முடைய பலவீனங்களை பேசுகிறோம், நம் மீது நிகழ்த்தப்படுகிற கொடுமைகளை பேசுகிறோம், நமக்கு செய்யப்படுகிற அநியாயங்கள் அக்கிரமங்களை பேசுகிறோம், நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிற உரிமைகளை பற்றி பேசுகிறோம். இந்தியாவில் பேசப்படுற பேச்சு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அரபு நாட்டில் போனீங்கன்னா அப்படி இருக்காது. இந்தியாவில் அமைப்பு ரீதியாக தலைவர்கள் ஜும்மாக்களில் பொதுக்கூட்டங்களில் என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், அநியாயம் பண்ணுறாங்க, நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, நமக்கு சேர வேண்டியதை தரமாட்டேங்கிறாங்க, நம்மளை இப்படி கொத்தா கொலை பண்ணுறாங்க, நம்ம மேலே பொய் வழக்கு போடுறாங்க, நமக்கு ஜாமீன் தர மாட்டேங்கிறாங்க, நமக்கு பள்ளியாசை கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க, வாடகை கூட வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சமூக பேசுகிற பொதுவெளியில் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே என்னென்னு கேட்டால் பலவீனம், இயலாமை, அடக்குமுறை, துன்பம், உரிமைகள் பறிப்பு,
புலம்பல் ஒரு வகையில் சொன்னா அப்படியே என்னடா இது நமக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பலா அப்படி இருக்கும். இதுதான் பொதுவெளியில் நீங்க அதிகமாக கேட்கிற பேசுகிற பேச்சுக்கள். இதனை கேட்கிறோம், அதிகப்படியே இதான் நம்ம கேட்கிறோம். இப்ப இதை பேசுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, இதுல இருந்து நம்ம மாறணும், இந்த நிலை மாறணும், நம்ம அதிகாரத்துக்கு வரணும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டணும், நம்மளை படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்மளே போய் கோர்ட்ல ஜட்ஜ் ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம நீதியான முறையில தீர்ப்பு வழங்க முடியும். அந்த இடத்துல நம்ம இல்லாததுனால தான் நமக்கு அநீதியை தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த பேசுறது எல்லாமே எதுக்கு பேசுறோம்? இந்த நிலைமை மாறணும்னு தானே பேசுறோம். இப்ப அல்லாஹ் இங்க முதல்ல ஒரு டிக்ளரேஷனை கொடுக்குறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின். எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நமக்கு மட்டும் சொல்லல, பொது விதியை சொல்றான். எந்த சமுதாயத்தையும் மா பி கௌமின். பி கௌமி அப்படின்றதுக்கும் பில் கௌம்ன்றது வித்தியாசம் இருக்கு. பி கௌம்னா எல்லா சமுதாயத்துக்கும் குறிக்கும். அது யூத சமுதாயமா இருக்கலாம், கிறிஸ்தவ சமுதாயமா இருக்கலாம், சாதிய சமூகமா இருக்கலாம், தேசிய சமூகமா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். முஸ்லீம்களா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கலாம், நாத்திகர்களா இருக்கலாம். பில் கௌம்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பேசுறது. பி கௌம் அப்படின்னா அலிஃப்லாம் இல்லாம பேசுறது, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பேசுறது, பொதுவா பேசுறது. எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நீ மாத்தன்னு பேசுறேன், ஆனா அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அதுல மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, தம்மை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில். ஆனா கரெக்டா மொழிபெயர்த்தா எப்படி இருக்கும்னு கேட்டா, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அன்ஃபுஸ் அப்படின்றதுக்கு தான் தம்மை தாமேன்னு போட்டிருக்கிறாங்க. அன்ஃபுஸ் அப்படிங்கிறது நஃப்ஸ் என்கிற சொல்லுடைய பன்மை. நஃப்ஸ்னா என்ன? உள்ளம். நஃப்ஸ் நம்ம எல்லாரும் தெரியும், உள்ளம். குர்ஆன்ல நிறைய இடத்துல இந்த நஃப்ஸ்ங்கிற அந்த சொல்லு பயன்படுது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுயித்தே தீரும். அந்த மனம், உள்ளம் அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் நஃப்ஸ் என்பதற்கு மொழிபெயர்க்கப்படும். அந்த நஃப்ஸுடைய பன்மை தான் அன்ஃபுஸ், உள்ளங்கள். கரெக்டா சொன்னா தம்மை தாமே மாற்றிக்கொள்ளாதவரை அல்ல, தம்முடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் எந்த சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தம்மை தாமே மாற்றிக்கொள்ளாதவரைன்னு சொல்லல, எந்த சமுதாயம் தமது உள்ளங்களை மாற்றிக்கொள்ளவில்லையோ, தம் உள்ளங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான். அப்படியானால் சமுதாய மாற்றம் என்பது எங்க இருக்கிறது? மனித உள்ளங்களில், நம்முடைய சமூகத்தினுடைய உள்ளங்களில் தான் அந்த மாற்றம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன செய்தி, உள்ளத்தை மாத்து, நீ அதுக்கு நீ பாடுபடு. படிக்க வைக்கிறது ரெண்டாவது, போராடுறது ரெண்டாவது, சண்டை போடுறது ரெண்டாவது, கத்துறது எல்லாம், அதுக்கு நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரெண்டாவதுப்பா. முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? முதல்ல செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இப்ப நம்ம ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு விடுவோம். எப்போதுமே ஆர்டர் மிஸ் ஆச்சுன்னா பல நேரத்தில் ஒரு காரியமே மிஸ் ஆயிடும். ஒரு சமையல் பண்றோம், முதல்ல எதை வறுக்கணும், எதை உள்ள போடணும், எதை வேக வைக்கணும் இருக்குல்ல. தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை போடணும், அப்பதான் சோறு கிடைக்கும். அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றினா அரிசி 1/2 மணி நேரம் வேகட்டும். 2 தானே வேக வச்சோம். 1/2 மணி நேரம் அரிசியை வேக வச்சோம், 1/2 மணி நேரம் தண்ணியை வேக வச்சோம். அப்படின்னு முதல்ல 1/2 மணி நேரம் அரிசியை வேக வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஊத்து தண்ணி, சோறு கிடைக்கும் நமக்கு. முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்யலாட்டி விளைவு என்ன? விளைவு ஏற்படணும், அந்த விளைவு ஏற்படாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, சமூக மாற்றத்திற்கு, சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு என்ன பேசுறோம்? அதை செய், இதை செய், அங்க படிக்க போ, இங்க படிக்க போ, டாக்டர் ஆகும், வக்கீல் ஆகும், இன்ஜினியர் ஆகும், ஜட்ஜ் ஆகும், அப்படியாகும், இப்படியாகும், எல்லாம் செய். ஒண்ணும் முடியாது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. அது என்னது? அவனுடைய கல்வியில் மாற்றம் தேவை, உள்ளத்துல மாற்றம் தேவை. சமுதாயத்தை மொத்தமா உட்கார வச்சு ஜும்மாக்கள்ல, பொதுக்கூட்டங்கள்ல, பொது மேடைகள்ல, எங்கெல்லாம் மக்கள் கூடுகிற இடங்களில் மக்களுக்கான உரை நிகழ்த்தப்படுகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டிய முதல் பணி என்னன்னு கேட்டா, அவங்களுடைய உள்ளத்தை பண்படுத்துகிற, உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற, உள்ளத்தை சீரமைத்து உள்ளத்தை அதற்கு தயார்படுத்துகிற வேலைதான் நம்முடைய சமூகத்தில் முதலாக செய்யப்பட வேண்டிய வேலை. சமூக மாற்றம் வேணும்னா உள்ளத்தை கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய டிக்ளரேஷன், அல்லாஹ் சும்மா சொல்ல, இன்னல்லாஹ் லா யுகையிரு, மாற்ற மாட்டான். இந்த உலகத்தை அல்லாஹ் சில நியதிகளால் கட்டமைத்திருக்கிறான். விதின்னு சொல்றோம். விதினா என்ன? பொதுவாக விதியை நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? எல்லாத்தையும் எழுதி வச்சுனா அல்ல, அப்படிதான் நடக்குது. முஸ்லீம்னா முஸ்லீமு, காஃபிர்னா காஃபிரு, பணக்காரனா பணக்காரன், ஏழைனா ஏழை. என்னப்பா அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏழையா இருக்கிறதுக்கு? அவன் பெரிய பணக்காரன், அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான். பிள்ளையே இல்லை, என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. 7-8 பிள்ளை, அல்லாஹ் பரக்கத்தாக கொடுக்குறான். எல்லாத்தையும் அல்லாஹ் மேல மட்டுமே. அல்லாஹ் அப்படி எழுதி வச்சுட்டான், அதனால 5 பிள்ளை. அல்லாஹ் அப்படி எழுதி வச்சுட்டான், அதனால பிள்ளை இல்லை.
அல்லாஹ் அப்படி எழுதி வச்சுட்டா அதனால ஏழை, அல்லாஹ் அப்படி எழுதி வச்சுட்டா அதனால பணக்காரன். அல்லாஹ்வுடைய விதியையே நம்ம புரியல. இது இல்லைங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டது இல்ல மேட்ரு. அல்லாஹ் விதி என்ன வச்சிருக்காங்கன்னா, ஏழை என்று சிலரை வைத்திருக்கிறான். ஆனால் ஏழையாக ஆவதற்கு என்று சில நியதிகளை வைத்திருக்கிறான். இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சா நீ ஏழை ஆயிடலாம், இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சா நீ பணக்காரன் ஆயிடலாம், இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சா நிறைய புள்ள பெற்றுக்கலாம், இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா புள்ளையே இல்லாம போயிடலாம், இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா அரசியல்வாதி ஆயிடலாம், இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா ஜெயில போய் கழிதீங்களாம். எல்லாத்துக்கும் விதி இருக்கு. அந்தந்த வேலையை செஞ்சா அந்தந்த ரிசல்ட் உண்டாகும். அந்த விதிகளால் இந்த உலகத்தை அல்லாஹ் கட்டமைச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய விதி ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய நீதி ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய இப்ப நம்ம நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பத்தி பேசுறோம்ல, நபிகளாருடைய வழிமுறை குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய நம்முடைய பேச்சு வழக்குல சுன்னத்துன்னு பேசுறோம். அல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு என்னைக்காவது பேசியிருக்குமா? அப்படி ஒண்ணு இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வின் சுன்னத்து நபி தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. தாடி வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துமோ, அல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு ஏதாவது பேசியிருக்குமா? யோசிங்க. நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு பேசுற நினைவு எங்கேயாவது இருக்கா? அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பத்தி புரிஞ்சுக்காம உலகத்துல உங்களால் வெற்றி பெற முடியாது, முன்னேற முடியாது, மாற்றம் அடைய முடியாது. ஒண்ணுக்கு அல்லாஹ் சில சுன்னத்துகளை, சில நீதிகளை, சில விதிகளை வச்சிருக்கான். அந்த விதி மாறவே மாறாது. இந்த பிரபஞ்சத்திற்கு சில நீதிகள் மாறாது. சமூக மாற்றத்திற்கு சில நீதிகள் மாறவே மாறாது. உடற்கூறுகளுக்கு சில நீதிகள் மாறவே மாறாது. அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா வச்ச மாதிரியே இருக்கும். அது கலத் மின் கபலிக்கும் சுனன், சுன்னத்துடைய பன்மை சுனன். உங்களுக்கு முன்னரும் பல்வேறு சுன்னத்துகள் சென்றிருக்கிறது, அல்லாஹ்வுடைய வழிமுறைகள் சென்றிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நீதிகள் சென்றிருக்கிறது. ஃபஸீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். பூமியில பயணம் பண்ணி போய் பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த நீதிகள் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு. தப்பு பண்ணனவன் எப்படி செத்தான்னு பாருங்க, அநியாயம் பண்ணவன் எப்படி அழிஞ்சான்னு பாருங்க. இதை பண்ணுனா அது நடக்கும். ஆது சமுதாயத்தை அழித்தான், வரலாறு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. ஏன் அழிச்சா, எதுக்கு அழிஞ்சு போனா, இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா, இப்படி எல்லாம் செஞ்சா ரிசல்ட் இப்படித்தான். அதே மாதிரி அதே வேலையை நீ செஞ்சா உனக்கும் ரிசல்ட் இதுதான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து லா தப்தீல லி சுன்னத்தில்லா சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல மாற்றமே கிடையாதுப்பா. அல்லாஹ் ஒரு ரூல் போட்டு விதி போட்டு வச்சிருக்கனே, இதை செஞ்சா இது, இதை செஞ்சா இது அப்படின்னு. அதுல மாற்றமே கிடையாது. தாகம் எடுத்தா தண்ணி குடி, தண்ணி குடிச்சா தாகம் போகும், மாறவே மாறாது. சாப்பிட்டவன் கக்கூஸ் போவான், வேற வழியே இல்லை, மாறவே மாற. ஒருவேளை அடைச்சுக்கிட்டா கூட வைத்த கீரியாவது எடுக்கிற வேலையை பார்ப்பான். அது போய் உள்ள சேஃப்டியா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஆட்டம் போடவே முடியாது. உள்ள போனா வெளியே வரும். ஈசா நபியை அவங்களுடைய அம்மாவை பத்தி பேசும்போது, அவங்க 2 பேரையும் போய் வணங்குறீங்களப்பா, அவங்க சாப்பிடுற ஆட்களா இருந்தீங்கள பாத்தியலா இல்லையான்னு கேட்கறான்ல. அல்லாஹ்வுடைய கேள்வி பாருங்க, இது ஒரு பெரிய கேள்வியா? மேலோட்டமா யோசிச்சா பெரிய கேள்வி இல்லை. அவங்க சாப்பிடுற ஆட்களை, என்ன சாப்பிடுற ஆட்களும் சாப்பிடுதானே செய்வோம், என்னையா பெரிய கேள்வி? இன்னொன்று பின்னாடி உள்ளது அல்லாஹ் சொல்லலை. பின்னாடி என்னது? சாப்பிட்டான்னா கக்கூஸ் போயிருப்போம்ல, கக்கூஸ் போனவன போய் ஒரு கடவுளுங்கிறீங்களா நீ? சாப்பிட்டேன்னு சொல்றவன கடவுள்னு சொன்னா கூட அதுல விவாதம் பண்ணுவான். ஏன்னா கடவுள் சாப்பிடுறது நம்பிக்கிட்டு இருக்கான்ல, கடவுள் கொண்டு போய் சாப்பாடை வைக்கிறாங்கல்ல, அவனுக்கு இந்த கேள்வி எடுபடாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க நீதி என்ன? நீதியத்தான் அல்லாஹ் முன் வைக்கிறான். சாப்பிடுறவனை வணங்குறிய அப்படின்னா, ஏன்னா கக்கூஸ் போறவனை வணங்குறியடான்ற கேள்வி உள்ள இருக்கு. அல்லாஹ்வுடைய நீதியில மாற்றம் கிடையாது. இங்க ஒரு நீதியை சொன்னான்ல, என்னைக்குமே நீதிக்கு மாற்றமாக உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரவே வராது. எதை வேணாலும் எடுத்துக்கங்க நீங்க. அல்லாஹ் செல்வத்தை தருவான். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கி கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா அவனா யாருக்கு தோணுதோ இந்த அப்படி அந்த அப்படி அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா இந்த வசனத்தை பார்த்தப்படிதான் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடிட்டான் அள்ளி கொடுத்துட்டான். கடவுள் கண்ணை திறந்துருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குப்பா. இந்த கடவுள் கண்மண் தெரியாத கடவுள் இல்லை. இந்த கடவுள் எப்படின்னு கேட்டா கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் தான். எப்ப கொடுக்கும் தெரியுமா? அதுக்குன்னு சில விதிகள் வச்சிருக்கு, சில உழைப்பை வச்சிருக்கு, சில அறிவு தேவைகள் வச்சிருக்கு. இதையெல்லாம் செஞ்சு, இப்படியெல்லாம் படிச்சு, இதையெல்லாம் சிந்திச்சு, இப்படியெல்லாம் பண்ணுனா உனக்கு அடுத்த வருஷம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபா.
அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அந்த விதி என்ன, இன்னைக்கு எப்படி சம்பாதிக்க முடியும், இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, அடுத்த 10 வருஷத்துல எந்த தொழில் ஆதிக்கம் செலுத்த போகிறது, எதுல எப்படி முதலீடு பண்ணலாம், எப்ப லாபம் கிடைக்கும், எப்ப நஷ்டமடையும் அப்படிங்கிற விதிகளை எல்லாம் விதியின்படி தான் செயல்படுது. விதியை கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல போக வேண்டியது உன் வேலை. நீ போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் ரிஸ்க. அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவனா நாடி அள்ளி கொடுப்பான் இல்ல. நீ இந்த ரூட்ல போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் ரிஸ்க. நீ இந்த ரூட்ல போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் பிள்ளைய. நீ இந்த ரூட்ல போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் கண்ணியத்தை. எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், வ துஇஸ்ஸு மன் தஷா, நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், வ துதில்லு மன் தஷா, நாடியோரை இழிவுபடுத்துகிறாய், பியதிகல் கைர், நல்லறங்கள் யாவும் உன் கரத்திலே இருக்கிறது, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் நீ ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறாய் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். வெறுமனே இதை பார்த்தா அல்லாஹ் நாடுனவங்களுக்கு கொடுப்பான், அது அல்ல விதியை வச்சிருக்கான். அல்லாஹ் கண்ணியம் பெறுவதற்குன்னு சில வேலைகள் இருக்கு, அந்த வேலையை செஞ்சா அல்லாஹ் கண்ணியத்தை கொண்டு கொடுத்துருவான். இதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முந்தவே முந்தாது. நீ செய்ய வேண்டிய வேலை முதல்ல செய்ய, அல்லாஹ்வுடைய ஃபைனல் டிசிஷன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய விதி உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ செய்ய வேண்டியதை செய்யல தாண்டி அல்லாஹ் ஹெல்ப் பண்ணவே மாட்டான், நடக்கவே நடக்காது. லா தப்தீல லி சுன்னத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியதியில அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல மாற்றமே நிகழாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? நீ செய்ய வேண்டியதை செய், நான் உனக்கு அதை ஃபைனல் பண்ணி கொடுப்பேன். செல்வத்தை தேடுற வேலையை பாரு, செல்வத்தை கொடுப்பேன். ஜெயிலுக்கு போற வேலையை பார்த்தா ஜெயில தான் கொடுப்பேன், ஜெயிலுக்கு போற வேலையை பார்த்தா உன்னை தூக்கி பெரிய அரசனை உட்கார வைக்க மாட்டேன். கண்ணியம் பெறுவதற்கு சில வேலைகள் இருக்கு, அதை செஞ்சா கண்ணியத்தை தருவேன். கண்ணியத்தை செய்யற வேலையை செஞ்சவனுக்கு இழிவை கொடுக்க மாட்டேன், இழிவுபடுத்துற வேலையை செஞ்சவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டேன். நீ செஞ்சது நீ, முடிவெடுத்தது நீ, செயல்படுத்துறது நீ, லாஸ்ட்ல ஃபைனலா ஃபைனல் டச் கொடுத்தவன் அல்லாஹ். இதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய செஃப் எல்லாம் பத்தி சொல்லுவாங்கல்ல, எல்லாம் செஞ்சிருவாங்க வச்சிருவாங்க, கடைசியில் வருவார் இப்படி ஒரு பொடி போட்டு கடைக்கு விடுவார், அதுக்கப்புறம் பார்த்தா டேஸ்டே மாறி போயிரும்னு அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. உண்மையா பொய்யான்னு தெரியல, இப்படி ஒரு கதை ஓடுதில்ல ரொம்ப காலமா. அந்த மாதிரி நீ செய்ய வேண்டிய வேலை எல்லாவற்றுக்கும் விதி இருக்கு. அதே போல சமூக மாற்றத்திற்கான விதி அல்லாஹ் சொல்றான். எந்த சமுதாயமா இருக்கட்டும், நீ முஸ்லிமா இரு, முஸ்லிம் இல்லாம இரு, அதெல்லாம் மேட்டரே இல்லை. சமுதாய மாற்றம் நிகழாது எப்பொழுது அந்த சமுதாயம் தம் உள்ளத்தில் உள்ளதை மாற்றிக்கொள்ளாதவரை. உள்ளத்தின் மாற்றம் தான் சமூக மாற்றத்திற்கான அடிப்படை. அந்த வேலையை நம்ம செய்யவே மாட்டோம், வேற எல்லாத்தையும் செய்வோம்னா நாம இன்னும் 500 வருஷம் போனாலும் புலம்பிக்கிட்டே இருப்போம். 500 வருஷத்துக்கு பிறகு நம்ம கொள்ளு பேரம் வருவோம்ல, அங்க ஒரு ஆலிம் சவுக்கான பேசுவார், நம்ம ஆட்சியாளர்கள் அடக்குமுறை செய்கிறார்கள், நம்முடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், நாம ஜட்ஜாக வேண்டும், நாம் வக்கீலாக வேண்டும், பேசி பேசியே சாவு, எல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்ப அதற்கான முதல் அடி எங்கு இருக்கிறது என்றால் நம்முடைய மனநிலை மாற்றங்கள் இருக்கிறது. மனநிலை மாற்றங்களை எங்கிருந்து பெறுவது? அதற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அது அடுத்த ஸ்டெப். மனநிலை மாற்றம் தான் முக்கியம். அந்த மனநிலை மாற்றத்தை எப்படி பெறுவது, எங்கிருந்து பெறுவது?